யா அல்லாஹ், இந்த நாளில் இத்தனை மணிக்கு ஒரு கூட்டத்தார் அமர்ந்து உன்னை பற்றி, உன்னுடைய ஏகத்துவத்தை பற்றி, உன்னை பற்றி அந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். யா அல்லாஹ், அவர்கள் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அந்த கூட்டத்தார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லையே, பார்க்காத அந்த மக்கள் எப்படி நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள்? உடனே வானவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ வழங்கிய வேதத்தை நம்பிய மக்கள், வேதத்தில் நீ தீயவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த நரகத்தை குறித்தவர்கள் படித்தார்கள், அஞ்சினார்கள், பாதுகாப்பு தேடினார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பதில், பாதுகாப்பு தேடிய அத்துணை மக்களுக்கும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு, அங்கே கூடியிருக்கிற அத்துணை மக்களுக்கும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு. யா அல்லாஹ், அவர்கள் உன்னை ஒரு காரியத்தை உன்னிடத்திலே வேண்டி வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன காரியம்? சொர்க்கத்தை குறித்து. அவர்கள் தான் சொர்க்கத்தை பார்த்ததில்லையே. அல்லாஹுவே, நீ வேதத்தில் கூறியிருக்கிறாய், படித்தார்கள், நம்பினார்கள், விசுவாசம் கொண்டார்கள், அது வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் நிச்சயம் சொர்க்கம் உண்டு என்று சொல்லுகிற சபை இந்த சபை. ஆகவே முழுக்க முழுக்க நாம் எல்லாம் இறந்த பிறகு மீண்டும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிப்பாட்டப்பட்டு கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நன்மைகள் இருந்தால் சொர்க்கம், தீமைகள் இருந்தால் நரகம் என்பதை நம்புகிற கூட்டத்தார்கள் நாம். ஆகவே கொஞ்சம் தாழ்மையோடு இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கின்றது. 5 வருமுன் 5 பேணுங்கள். 5 காரியங்கள் நிகழ்வதற்கு முன்னதாக 5 காரியங்களை நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்விலே பேணுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குறிப்பாக மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ அருள் கொடைகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அந்த அருள் கொடைகளை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது, உங்களால் அது கணக்கிட்டு விட முடியாது, எண்ணி அடக்கிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய நிஅமத்துகளை, அருள் கொடைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிறான். திருக்குர்ஆனில் 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹ், நீங்கள் கேட்டவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்து விட்டான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் கணக்கிட முடிவு செய்தால் உங்களால் அதை கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் நிறைய நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவனுடைய நிஅமத்தை பெறாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அப்படிப்பட்ட எண்ணிலடங்காத அந்த நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்த தவறினால், நிஅமத்துகளை பாலடித்தால், நிஅமத்துகளை மறந்து நடந்தால், நிஅமத்துகளை வீண்விரயம் செய்தால், அல்லாஹ் தஆலா பெரிதொரு இடத்திலே சொல்கிறான். 102வது அத்தியாயத்தின் 8வது வசனம், சும்ம லதஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை குறித்து அந்த நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் தஆலா எந்தெந்த அருள் கொடைகளை எல்லாம் உங்களுக்கு வழங்கினானோ அந்த அருட்கொடைகளை குறித்து நிச்சயம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். ஆகவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை எப்படி நாம் செலவு செய்ய வேண்டும்? ஆகவேதான் 5 வரும் முன் 5 பேணுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை எல்லாம் முழுக்க முழுக்க சுருக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 அருட்கொடைகளை முன்னிலைப்படுத்தி சொன்னார்கள். இந்த நிலைகள் வருவதற்கு முன்னதாக இந்த நிலைகளில் உள்ள இந்த அருட்கொடைகளை கொஞ்சம் வாழ்விலே பேணி நடங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் வருவதற்கு முன்னதாக ஆரோக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள். இதுதான் முதலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியது. நோய் வரும் முன்
ஆரோக்கியத்தை நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள். வறுமை வரும் முன் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய செல்வங்களை எல்லாம் நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள். மரணம் வரும் முன் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிய அந்த வாழ்க்கையை திறம்பட நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். முதுமை வரும் முன் இருக்கிற இளமையை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி கொஞ்சம் செலவு செய்யுங்கள். வேலை வரும் முன் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த ஓய்வுகளை எல்லாம் நல்ல காரியத்திற்காக வேண்டி பயன்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக இந்த மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள். நோய் வரும் முன் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்பிக்கிறார்கள். ஆரோக்கியத்தினுடைய மகிமை நமக்கு இப்பொழுது தெரியாது. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதெல்லாம் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறோமோ அப்பொழுதுதான் அவைகளையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம். எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தோமே, எப்படியெல்லாம் ஓடிச்சாடி விளையாடினோமே, எப்படியெல்லாம் உண்டு கழித்தோமே, நினைத்ததையெல்லாம் நம்முடைய வாழ்விலே உடனடியாக செய்து முடித்தோமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இனி திரும்ப கிடைக்காதா என்றெல்லாம் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நேரம் நம்முடைய வாழ்வில் நிறைய உண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில், முஃமின்களை பொறுத்தவரையில், இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில், முத்தகீன்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாடம் கொடுத்து தோற்றுவித்தார்கள் தெரியுமா? பட்டுத்தான் திருந்துவேன் என்பது இறை விசுவாசிகளுடைய பண்பல்ல. நல்ல நல்ல உபதேசங்களை கேட்டவுடனே நம்முடைய வாழ்வை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் நல்வாழ்த்துக்கள். ஃபபஷ்ஷிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் அஹ்ஸனா. நபியே, ஒரு சாராருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யாரென்றால், சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து நல்லவை இருந்தால் தன்னுடைய வாழ்விலே பின்பற்றுகிற மக்கள் அவர்கள். கேட்டதை செவிகளோடு மட்டும் நிறுத்தி விட மாட்டார்கள். உள்ளத்திலே உள்வாங்கி வாழ்விலே அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆகவே ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுதே செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்தாக வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாம் முஸ்லீம் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் இலவசமாக நமக்கு கிடைத்த ஒரு பட்டப்பெயர் அல்ல. அந்த பெயர் கிடைப்பதற்கு நிறைய பாடுபட வேண்டும் சகோதரர்களே. ஏதோ முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தோம் என்பதற்காக வேண்டி இலவசமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டமா இஸ்லாம் முஸ்லிம் என்பதெல்லாம் அல்ல. யாருக்கு வேண்டுமானாலும் அது கிடைக்கும். எந்த குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டுமானாலும் அது கிடைக்கும். முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அவன் சொன்னதை செய்கிறவன், அவன் தடுத்ததிலிருந்து விலகி வாழ்கிறவன், அவர்கள்தான் முஸ்லிம். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலை வரும் முன் இந்த நிலையை நீங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் என்றார்கள். இந்த உடம்பு அல்லாஹ்வினுடைய அமானிதம். உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உச்சையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆகவேதான் ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிற தற்கொலை செய்யும் போது அல்லாஹ் கொஞ்சம் கோபப்படுகிறான். கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் ஒரு மனிதனுக்கு வரும்போது அதை எதிர்கொண்டு உலகத்தில் பொறுமையோடு வாழ்ந்து அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து வாழ்வதற்கு பகரமாக நீ தந்த உயிர் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி முகத்திலே எறிவதைப் போல ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான் என்றால் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வருகிறது. ஆகவேதான் நரகத்தின் அடித்தளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கடுஞ்சொல்லாக பயன்படுத்தினார்கள். ஜனாசா தொழுகை எல்லாம் கிடையாதவர்களுக்கு. என்ன காரணம்? இந்த உடம்பை மாய்த்துக் கொள்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன்தான் அனைத்தையும் படைத்தான், ஆரோக்கியத்தை நமக்கு தந்தான். எனது உடம்பு, என்னிடத்திலே பொருளாதாரம் உண்டு, நான் எப்படி வேண்டுமானாலும் வசதி வாய்ப்போடு வாழுவேன், எதை வேண்டுமானாலும் உண்ணுவேன், இந்த உடம்பை எப்படி வேண்டுமானாலும் நாசப்படுத்துவேன், ஆரோக்கியத்தை பாழ்படுத்துவேன் என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அன்பானவர்களே,
ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காண்பிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு அன்சாரி தோழர், அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரை அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையிலே ஒரு கையை தன்னுடைய பின்புறம் வைத்தவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அவரை பார்க்கிறார். என்ன காரணம்? மதீனாவினுடைய சீதோசர சூழ்நிலை அவருக்கு ஒத்து வராத காரணத்தினாலும், ஒரு போரில் பங்கெடுத்து ஒரு காயம் ஒரு வலது கையில் அவருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலும் ரத்தம் கொஞ்சம் அதிகமாக போனது. உடனே அவர் தன்னுடைய ஒரு ஆயுதத்தை எடுத்து ரத்தம் அதிகமாக போகிற இடத்திலே கத்தியால் குத்தி விடுகிறார். ரத்தம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போனது. அதன் மூலம் அவர் மரணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? எனது தூதரோடு நீ ஹிஜ்ரத் செய்த காரணத்தினால், இஸ்லாத்திற்காக நீங்கள் பாடுபட்ட காரணத்தினால், எந்த உறுப்பை நீ சேதப்படுத்தினாயோ அந்த உறுப்பை நான் முழுமைப்படுத்த முடியாது, அப்படியேதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், அவர் சேதப்படுத்தியதை நீ முழுமைப்படுத்துவாயாக யா அல்லாஹ். என்ன காரணம்? இது அல்லாஹ்வினுடைய அமானிதம். இந்த உடம்பு எதை வேண்டுமானாலும் உண்பது, பான்பராக் போடுவது, புகை பிடிப்பது, மதுபானங்கள் அருந்துவது, காசு கொடுத்தால் எது வேண்டும் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இந்த சரீரத்தை, இந்த ஆரோக்கியத்தை பாழ்படுத்துவது என்றால் நடக்காது. ஒரு காலத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். காசு பணத்திற்காக வேண்டியோ, உலக ஆடம்பரத்திற்காக வேண்டியோ, நினைத்ததை எல்லாம் உண்டு சுகபோகமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, எப்படி வேண்டுமானாலும் உண்டு, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து இந்த ஆரோக்கியத்தை நாம பாழ்படுத்தினால் ஒரு கட்டத்தில் நாம் எல்லாம் கை சேதப்படுவோம். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆரோக்கியத்தினுடைய மகிமையை நீங்கள் உணர வேண்டுமானால் சாதாரணமாக மருத்துவமனைக்கு சென்றாலே போதுமே. சாதாரண மருத்துவமனைக்கு சென்றால் எத்தனை எத்தனை வகையான நோயாளிகள், எத்தனை எத்தனை வகையான நோயாளிகளை அல்லாஹு தஆலா நமக்கு நம்முடைய கண் எதிரே காண்பிக்கிறான். அப்பொழுதுதானே தெரியும் இந்த ஆரோக்கியத்தினுடைய மகிமை. நோய் வந்துவிட்டால் கடுமையாக சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் மனிதன் ஏன் வாரி வாரி இறைத்து அந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாக்க ஏன் மனிதன் முயற்சி செய்கிறான்? எதற்காக வேண்டி மனிதன் சம்பாதித்து நேசித்த சொத்துக்களை எல்லாம் ஒரு 5 பைசா கூட தர்மம் கொடுக்க மாட்டான். ஏழை எளியவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் வாரி வாரி இறைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? ஆரோக்கியம் பாழ்பட்டு விடக்கூடாது, நோய் வந்து விடக்கூடாது, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. நோய் வந்து படுக்கையாக கிடக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் நம்முடைய கண் எதிரே சகோதரர்களே. அந்த நாள் வருவதற்கு முன்னால், நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் வழங்கிய அந்த ஆரோக்கியத்தை நல்ல நிலையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள்? ஏன் சொன்னார்கள்? நோய் வந்தால் இபாதத்துகளை செய்ய முடியாது, நின்று தொழ முடியாது, அமர்ந்து கூட தொழ முடியாது, ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை செய்ய முடியாது, நோன்பு நோக்க முடியாது, நல்ல நல்ல இபாதத்துகளை எல்லாம் நம்மால் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கேட்டவுடனே பள்ளியை நோக்கி நடந்து சென்ற இபாதத்தை செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான எந்த நல்ல காரியங்களையும் செய்ய முடியாது. ஆகவேதான் ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது முடிந்தவரை அந்த நற்கர்மங்களை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நற்கர்மங்களை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் தொழுகையில் அமர்வு என்கிற ஒரு நிலை வருகிறதே, அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ என்ன? ரப்பி இஃபிர்லி ரப்பி இஃபிர்லி, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடுத்த கட்டம், யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். குனூத் துஆவில் வருகிற வாசகம், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், அல்லாஹுவே எனக்கு நீ நேர்வழியை தா. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது, அல்லாஹுவே எனக்கு ஆரோக்கியத்தை தா, அல்லாஹுவே எனக்கு நீ ஆரோக்கியத்தை தா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு நாள் ஒரு நபித்தோழரை பார்ப்பதற்காக வேண்டி சொல்லுகிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நோய்வாய்ப்பென்றால் அந்த ஹதீஸை படிக்கிற போது அந்த நபித்தோழர் அந்த நோய்க்கு எந்த அளவுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார் என்றால், ஒரு பறவை இறக்கும் பொழுது எப்படி சுருண்டு சுருங்கி இருக்குமோ அதே போல அந்த தோழர், திடகாத்திரமான அந்த நபித்தோழர் மரணிக்கிற நேரத்தில் பாருங்கள், ஒரு கோழி குஞ்சை போல சுருங்கி விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்தவுடனே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், தோழரை நீங்க ஏதாவது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ். என்ன பிரார்த்தனை செய்தீர்கள்? அல்லாஹுவே, நான் செய்த தீமைக்காக வேண்டி மறுமையில் என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் உலகத்திலேயே எனக்கு அதற்குரிய தண்டனையை தாயா அல்லாஹ் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி நீ பிரார்த்தனை செய்தல் கூடாது. மறுமையில் அல்லாஹு தஆலா கொடுக்கிற தண்டனையை யாராலும் தாங்க முடியாது. அதை உலகத்திலேயே தா என்று தண்டனையை கேட்டு விரும்புகிற பண்பு மூமின்களுடைய பண்பில்லையே. அல்லாஹ் கொடுத்தால் தாங்க முடியுமா? ஆகவே துஆவை கொஞ்சம் மாத்தி சொல். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அதாபன்னார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்ன உடனே அந்த தோழர் ஓதினார், ஆரோக்கியம் பெற்றார் என்று பார்க்கிறோம். ஆரோக்கியத்திற்காக வேண்டி ஓத வேண்டிய வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹுவே ஹிதாயத்தை தா, அல்லாஹுவே எனக்கு ஆரோக்கியத்தை தா, அல்லாஹுவே எனக்கு ஹிதாயத்தை தா, அல்லாஹுவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எனக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக. நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய மனைவிக்கு, மக்களுக்கு, எதிர்கால வாழ்வுக்கு, தொழில் சிறப்பாக அமைவதற்கு, உலக சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் கேட்கிறோம். ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். எனது ஊரிலே நடந்த ஒரு செய்தி. இப்பொழுது அவருக்கு வயது சற்றேறக்குறைய 60 தாண்டி விட்டது. உயிரோடு இருக்கும்போது, நல்ல நிலையில் இருக்கும்போது இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். ஆனால் பார்த்தால் அவருக்கு நோய் இருப்பது யாருக்குமே தெரியாது. வித்தியாசமான ஒரு நோய். ஒரு பைசா கூட அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய மாட்டார். அவருடைய வாழ்வில் ஜக்காத் என்பதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் காசு பணம், காசு பணம், காசு பணம் என்று அலைந்து திரிந்தார். உறங்கவெல்லாம் மாட்டார். உண்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது. 24 மணி நேரம் அவருக்கு போதாது. அப்படி சம்பாதித்து சேமித்து வைத்த சொத்து ஒன்றுமே இல்லை. இரவிலே தூங்கினார். காலை எழுந்தவுடன் பெற்ற மகனை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார். பெற்ற தாய் தந்தையர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்கிறார். என்ன காரணம்? போகாத மருத்துவமனை இல்லை, பார்க்காத சிகிச்சை இல்லை, சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் செலவு செய்தாலும் அவர் குணமடைந்ததாக இதுவரை வரலாறு இல்லை. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், மூளையிலே அவருக்கு பதிவு செய்கிற திறனை அவர் இறந்து போய்விட்டார். ஒன்ஸ் ஒரு பொருளை பார்த்தார்னா பார்த்தது மட்டும்தான் தெரியும். தலையை இப்படி திருப்பிட்டு திரும்ப பார்த்தார்னா அது யாருன்னு கேட்பார். அப்படின்ட்டு வரும்போது அவர் சம்பாதித்த சொத்து, அவருக்கு வர வேண்டிய வரவு, அவருடைய பிசினஸ் எல்லாம் டிலீட் ஆகிவிட்டது. இது ஒரு நோய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் வருவதற்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஆனால் ஆரோக்கியத்தை மனிதன் பயன்படுத்தினான் உலகத்திலே காசு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி. விலை மதிக்க முடியாதது ஆரோக்கியம். அதற்கு அடுத்ததுதான் எல்லா வகையான நிஅமத்துகளும், எல்லா வகையான அருள்கொடைகளும். நோய் வந்தாலும் பரவாயில்லை, தூக்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, காசு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஓய்வில்லாவிட்டாலும் பரவாயில்லை, உடலை குறித்து அக்கறை இல்லை, தரமான உணவு உண்ண வேண்டும் என்கிற கவலை இல்லை. எனக்கு தேவை காசு பணம், காசு பணம் என்றால் என்ன நிலைமை ஏற்படும் என்று யோசித்து பார்த்தீர்களா? இன்றைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கம் எல்லாம் கெமிக்கல் ஃபுட். நல்ல உணவை திண்டாலே 70 வயதை தாண்டுவது அபூர்வம் இன்றைய காலம்.
அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து காசு பணம் தான் எனக்கு முக்கியத்துவம் என நினைத்து நாம் வாழ்ந்தால் காசு பணம் வரும் பொழுது ஒரு 10 நோயோடு வரும். அதானே யதார்த்தம். ஊருக்கு திரும்ப 10 வருட காலம் வெளிநாட்டிலே பணிபுரிந்து ஊருக்கு திரும்ப நம்முடைய மனைவி மக்களோடு சேர்ந்து குடும்ப வாழ்விலே ஈடுபடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் என்றால் போகும்போது குறைந்தது ஒரு டஜன் நோயோடு தான் போவோம். சந்தோஷமாக வாழ முடியுமா? நினைத்ததை உண்ண முடியுமா? சம்பாதிக்கிற அனைத்து காசு பணத்தையும் சிகிச்சைக்காக வேண்டிய செலவழித்து இன்னும் சிகிச்சை குணமாகாமல் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய நேமத்தை மனிதன் தவறாக புரிந்து விட்டான். நோய் நொடி இல்லாத வாழ்வு சிறந்த வாழ்வுங்க. நோய் நொடி இல்லாத வாழ்வு சிறந்த வாழ்வு. மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார், அவர் நினைத்ததை எல்லாம் உண்ண முடியாது. மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார், அவரெல்லாம் ஓய்வு என்பதே வாழ்விலே கிடையாது. எதற்கு இந்த காசு பணம்? காசு பணம் வரும் பொழுது அனுபவிக்க உடம்பிலே தெம்பு வேண்டும். அதையெல்லாம் இழந்து ஆரோக்கியத்தை எல்லாம் பாழ்படுத்தி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே காசு பணம் உலகம் ஆசாபாசம் என்று அலைந்து திரிந்தால் அவனை அறிவுடையவன் என்று யாரும் சொல்ல மாட்டோம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் இருக்கிற காலத்திலேயே நோய் வருவதற்கு முன்னதாக, நோய் வந்து சேர்வதற்கு முன்னதாக நல்லறங்களை செய்யுங்கள். நோய் என்பது சொல்லிக் கொண்டு வராது, எப்படிப்பட்டவனுக்கும் நோய் வரலாம். இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வதை தொழிலாக கொண்டிருக்கிற மருத்துவர் ஹார்ட் அட்டாக்கிலே மரணித்து போகிறார். எப்படிப்பட்ட மருத்துவராக இருந்தாலும் மருத்துவத்துறையில் இருக்கிற அவருக்கே என்ன நோய் வருகிறது அவருடைய உடம்பில் என்று அவருக்கே தெரிவதில்லை. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு திடீர் மரணம், திடீர் ஆக்சிடென்ட். சாதாரணமாக டூ வீலரிலே போய் கொண்டிருக்கிறார், டூ வீலர் சரிந்து கீழே விழுந்து விடுகிறது, கோமா ஸ்டேஜ் என்கிறார்கள். பேச முடியாது, ஒரே பார்வை மட்டும்தான். ஏதாவது ஒரு உறுப்பு நம்முடைய உடம்பில் கொஞ்சம் செயல் இழந்தாலே விபரீதம் மாறி போய் விடுகிறது. அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய உதவி மட்டும்தான் இந்த ஆரோக்கியத்திற்கு தேவை என்கிற ஒரு நிலை இருக்க, அந்த ஆரோக்கியத்தை பாழ்படுத்தலாமா சகோதரர்களே? 24 மணி நேரம் பான் பராக் போடுவது, 24 மணி நேரம் புகை பிடிப்பது, எப்பொழுது பார்த்தாலும் மதுபானங்களை அருந்துவது, கெட்ட கெட்ட பொருள்களை எல்லாம் உண்பது. என்னவாம், ஏதோ நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்வதைப் போலவும் நம்மிடத்தில் நிறைய காசு பணம் உண்டு, நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தந்த இந்த ஆரோக்கியத்தை நாம் பாழ்படுத்தினால் அல்லாஹ் விடமாட்டான். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் மத்தியில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு படுக்கப்படுகையா இருக்கிறார்கள். அவர்களை போய் பார்க்கும் போதாவது அல்லாஹ்வே எனக்கு காசு பணம் எல்லாம் ஒன்று வேண்டாம், நல்ல ஒரு ஆரோக்கியம் வேண்டும், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும், எனக்கும் எனது மனைவி மக்களுக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு இருந்தாலே போதும், எதற்கு இந்த காசு பணம்? சுப்ஹானல்லாஹ். சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைகிற வரை அல்ல, மறைந்த பிறகு கூட மனிதன் ஓடுகிறான். காசு பணம் ஆசாபாசம் சம்பாதித்து வருகிறான், அவனுக்கு உறங்க நேரம் இல்லை, திரும்ப மறாவது நாள் ஓடுகிறான், உண்ணக்கூட நேரம் இல்லை. இப்படி மனிதன் இந்த உலகத்தில் அவனுக்கு இபாதத்து செய்ய நேரமில்லை, அல்லாஹுவை குறித்து சிந்திக்க நேரமில்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க நேரமில்லை. இருக்கிற இந்த இளமை பருவத்தை முழுக்க முழுக்க இந்த ஆரோக்கியத்தை வீண்விரயம் செய்து விட்டான் இந்த மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வருவதற்கு முன்னதாக ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்தை நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள், நிறைய தொழுவதற்காக, நிறைய சுஜூது செய்வதற்காக, நிறைய உபரியான வணக்க வழிபாடு செய்வதற்காக, நிறைய உபரியான நோன்புகள் நோற்பதற்காக, உடம்பில் தெம்பிருக்கிற நேரத்திலேயே அந்த ஹஜ்ஜை போய் நிறைவேற்றி வருவதற்காக, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக ஆரோக்கியத்தை தந்த அந்த அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுக்காக கொஞ்சம் செலவு செய்யுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதுமை வருவதற்கு முன்னதாக இளமை பருவத்தை கொஞ்சம் நல்ல வழியிலே செலவு செய்யுங்கள். இளமை பருவம் துடிப்பான பருவம், முதுமை பருவம் தள்ளாத வயது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா அல்லாஹ், தள்ளாத வயதை நான் அடைந்து மரணிப்பதை விட்டு முன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன காரணம்? தள்ளாத வயது என்றால் அப்பொழுது மரணிப்பது தவறென்றல்ல. அந்த ஒரு நேரம் வரும்போது நம்முடைய தேவைகளையே நம்மால் செய்ய முடியாத ஒரு நிலை வரும். பிறரை முழுக்க முழுக்க சார்ந்திருக்க வேண்டிய நிலை. அவர்கள் தந்தால் தான் உண்ண முடியும், அவர்கள் தந்தால் தான் குடிக்க முடியும், அவர்கள் பிடித்தால் தான் எழுந்து நிற்க முடியும், அவர்கள்தான் நம்மை அமர வைக்க வேண்டும், அவர்கள்தான் நம்மை படுக்க வைக்க வேண்டும். பிறருக்கெல்லாம் இடையூறு. பெத்த மக்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே வெறுப்பார்கள். சனியன் போய் சேர்ந்தால் பரவாயில்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பான் நம்முடைய மக்களை எல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவே, முதுமை தள்ளாத வயதை நான் அடைந்து மரணிப்பதை விட்டு முன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்றார்கள். அந்த முதுமை வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை நல்ல காரியங்களுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள். இளமை என்பது சூடான ரத்தம் என்பார்கள். எல்லா தீய காரியத்திற்கும் இந்த இளைஞர்களையும் இளமை பருவத்தில் உள்ளவர்களையும் தான் பயன்படுத்துவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தீவிரவாதத்தில் இருந்து ஆபாசம் வரை எல்லாம் இந்த இளமை பருவத்தில் இருக்கிற மக்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அநியாயக்காரர்கள் கடத்துவதாக இருந்தாலும், தீவிரவாதமாக இருந்தாலும், ஆபாசமாக இருந்தாலும், போதைப் பொருளை உண்பதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த இளமை பருவம் என்பது எல்லோருக்கும் தேவையான ஒரு பருவம். அந்த இளமை பருவத்தை தாண்டினால் அது நமக்கு திரும்ப கிடைக்காது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த இளமை பருவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழலே இல்லாத, அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் அந்த அரிசுடைய நிழலை அல்லாஹு தஆலா 7 பேருக்கு வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். அதில் ஒருவர் யார்? தன்னுடைய இளமை பருவத்தை முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி செலவழித்தவர். இளமை பருவத்தை விடிய விடிய சினிமா பார்ப்பதற்காக வேண்டிய அல்ல. இளமை பருவத்தை முழுக்க முழுக்க விபச்சாரம், மது, சூது என்பதை கழிப்பதற்காக வேண்டிய அல்ல. இளமை பருவத்தை முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி செலவழித்தவர். அல்லாஹ் அழைத்தானா உடனே ஓடிவிடுவார். அவருடைய அந்த இளமை பருவம் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்காக, அவருடைய இளமை பருவம் முழுக்க முழுக்க படைத்த அந்த நாயன் என்ன விரும்புகிறானோ அதற்கேற்றவாறு செயல்படுத்துவதற்காக இளமை பருவம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இளைஞர்களுக்கு அரிசுடைய நிழல் உண்டு, அரிசுடைய நிழல் உண்டு. அப்படிப்பட்ட அந்த இளமை பருவத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது சகோதரர்களே. இளமை பருவம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதனுடைய வாழ்வில் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய திறமையும் திறனும் இருக்கிற நேரம், நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய நேரம். நாம் ஒன்றை சாதிக்க வேண்டும் என நினைத்தால் சாதித்தே தீருவோம் அந்த வயதில். அது நல்லதோ கெட்டதோ. ஆகவேதான் பெற்ற தாயையே அடித்துவிட்டு ஊரை விட்டு ஓடுகிறான், பெற்ற தந்தையை வீட்டை விட்டு துரத்துகிறான். தான் ஒரு பெண்ணை விரும்பினால், தான் ஒரு ஆணை விரும்பினால் மார்க்கத்தையே தூக்கி வீசி விடுகிறான். நினைத்ததை அடைய வேண்டும் என்கிற ஒரு ரத்தம், சூடான ரத்தம் உடம்பில் இருக்கிற நேரம், அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி எல்லா தீமைகளையும் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தும் கூட, ஆரோக்கியம் இருந்தும் கூட, இளமை பருவம் எனக்கு ஒத்துழைத்தும் கூட என்னுடைய ரப் அதை தடுத்து விட்டான். எனக்கெல்லாம் மறுமையிலே சொர்க்கத்தில் தான் அந்த இன்பங்கள் எல்லாம் வேண்டும். என்னுடைய ரப் அதிகாலை பொழுது கூப்பிட்டானா தூக்கத்தை கூட தூக்கி வீசிவிட்டு நான் செல்ல வேண்டும். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தொழுகையை காட்டிலும் தூக்கம் சிறந்தது, தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானா உடனே எழுந்து ஓட வேண்டும். இளமை பருவத்தை அதற்கு செலவழிக்க வேண்டும். இளமை பருவத்தை எல்லாம் நண்பர்களோடு சேர்ந்து அழிச்சாட்டியம் செய்வதற்காக வேண்டிய அல்ல செலவழிப்பது. இளமை பருவத்தை எல்லாம் இந்த உலக ஆசாபாசங்களையும் இந்த உலகத்து இன்பங்களையும் அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்ல இளமை பருவம். இளமை பருவம் வேண்டும் உயிரை விட மேலான இந்த மார்க்க வளர்ச்சிக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து பெருவீதியிலும் மதீனாவிலும் 23 ஆண்டு காலம் தன்னை இறை தூதர் என்று பிரகடனப்படுத்தி இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவையாக இருந்தது.
அல்லாஹு தாலா எப்படி ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அந்த தூதரை பின்பற்றுகிற பக்கபலமான தோழர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நம்மை போல மனிதர்கள் தானே அவர்களும் வித்தியாசமாக வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்கள் அல்ல. எந்த ஆசாபாசங்களும் இல்லாமல் முற்றிலும் ஆசாபாசங்களை துறந்தவர்களும் அல்ல. எல்லாம் நம்மை போல கண்ணும் காதும் உடல் உறுப்புகளும் வாட்டசாட்டமான மக்களும் தான் அன்றைக்கும் இருந்தார்கள். நிறைய தேவை இருந்த அந்த மக்களுக்கு அன்றைக்கு சரியாக உணவில்லை, உடையில்லை, இருக்க தங்குமிடமில்லை, இருந்ததையெல்லாம் இழந்தார்கள். யார் அவர்கள் எல்லாம் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து எடுத்து பார்த்தால் இளமை பருவம் முழுக்க அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி செலவழித்த காரணத்தினால்தான் இலகுவாக இன்றைக்கு நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். மிக மிக இலகுவாக இன்றைக்கு இந்த உலகத்தின் எந்த கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் பேசலாம். அந்த உரிமையை உங்களுக்கு வழங்கியவர்கள் அந்த இளைய தளபதிகளாக திகழ்ந்த அந்த சஹாபாக்கள் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தால் எங்கே யார் ரசூலல்லாஹ் அதெல்லாம் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டால் எத்துணை நாள் என்று கூட கேட்க மாட்டார்கள். போர் முடிந்து திரும்ப ஒரு போர் துவங்க வேண்டுமானாலும் கூட யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் ஓய்வெடுத்து செல்லலாமே அபிப்பிராயம் கூட கிடையாது. படுத்த படுக்கையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தால் ஓடுவார்கள். இளமை பருவத்தை உயிரை விட மேலான இந்த மார்க்கத்திற்கு செலவழியுங்கள் சகோதரர்களே. நம்முடைய நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் இருந்தால் நம்மை வழிகெடுத்து விடுவார்கள். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். இளமை பருவத்தை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள். இளமை பருவத்தை முழுக்க பொருளாதாரம் என்று இல்லாமல் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தீனை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். திடீரென அந்த மரணம் வந்தால் நம்முடைய நிலைமை என்ன, நம்மிடத்தில் என்ன உண்டு அந்த நாளுக்காக? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்படுங்கள். அந்த நாளுக்காக என்ன உண்டு என்று கொஞ்சம் பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நாளுக்கு சேமிக்க வேண்டிய முழு நேரமும் இந்த இளமை பருவம் தான் சகோதரர்களே. ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல ஓடிச்சாட முடியாது. வயதானால் நினைப்பு ஆசைகள் எல்லாம் உள்ளத்தில் இருக்கும், செயல்படுத்த முடியாது. ஆகவே இளமை பருவத்தை வீணடித்து விடாதீர்கள். வயோதிகம் வருவதற்கு முன்னதாக, தள்ளாத அந்த வயது வருவதற்கு முன்னதாக இளமை பருவத்தை முடிந்தவரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, முடிந்தவரை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நல்லவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நாம் செலவழிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா நிச்சயம் கேட்பான் மறுமை நாளில். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் யாரும் கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிற நிலையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. குறிப்பிட்ட ஒரு 70,000 பேர்கள் மட்டும்தான் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். எல்லாரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹு தஆலா தனிப்பட்ட அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசுவான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியிலே மொழிபெயர்ப்பாளர்கள் கிடையாது. ரகசிய விசாரணை உண்டு, பகிரங்க விசாரணை உண்டு, எல்லா விசாரணையும் அந்த மறுமை நாளிலே உண்டு. ஆகவே இளமை பருவத்தை வீணடிக்காதீர்கள். இது இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. நோய் வரும் முன் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். வயோதிக பருவம் வரும் முன் இளமை பருவத்தை பயன்படுத்துங்கள். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழ்மை வரும் முன் கொஞ்சம் இருக்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். ஏழ்மை, வறுமை, இல்லாமை என்பதெல்லாம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. கோவைக்கு அருகில் திருப்பூர் நகரம் தொழில் நகரம், உங்களுக்கு தெரியாதொன்றுமல்ல. திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரையிலே மழை பெரிதாக அடிப்பது என்பது ரொம்ப அரிது. அந்த பூமியினுடைய தன்மை அப்படி. ஆகவே ஒரு சின்ன மினி ஜப்பான் என்று சொல்லுவார்கள் திருப்பூர் பகுதியை. தொழில் நகரம், லட்சங்களும் கோடிகளும் மக்கள் மத்தியிலே சாதாரணமாக புழக்கத்திலே இருக்கும். கொஞ்சம் அல்லாஹுவை மறந்தார்கள். நம்முடைய ஊரில் கடல் இருக்கிறது, நம்முடைய ஊருக்கு எப்பொழுது பெருமழை வரப்போகிறது, தொண்டையிலே இருக்கிற தண்ணீர் வற்றுகிற வரை நாம் சொன்னோம், அல்லாஹுவை கொஞ்சம் பயப்படுங்கள், இப்படியெல்லாம் அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொன்னோம். திடீரென ஒரு நாள் தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. இதுவரை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த தண்ணி எங்கிருந்து வந்தது என்று தெரியல. சற்றேறக்குறைய 300-400 பேர்
வீடுகளை இழந்தார்கள், கொஞ்சம் பேர் தாய் தந்தையர்களையே இழந்தார்கள், கொஞ்சம் பேர் அனாதைகளானார்கள். மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் பள்ளியிலே நாம் கொடுக்கிற அன்னதானத்திலே வரிசையிலே நின்றார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலோ, ஒரு சுனாமி ஏற்பட்டாலோ, ஜப்பானிலே நடந்ததை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்கள் அல்லவா நாம் எல்லாம். ஒரு சம்பவம் நடந்தால் இருந்ததெல்லாம் இழந்து நடுரோட்டிலே நிற்க வேண்டியதுதான். கோவையிலே நடந்த சம்பவம், குஜராத்திலே நடந்த சம்பவம், பூகம்பம், சுனாமி, தானே புயல் என்று புதிதாக ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது எது எந்த நேரத்தில் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் வரும் என்று சொல்ல முடியாது. வந்தாலோ இருப்பதெல்லாம் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வறுமையினுடைய கடைசி கோட்டுக்கு நாம் சென்று விடுவோம். திரும்பி பார்த்தால் நம்முடைய வாழ்விலா இப்படி நடந்தது என்கிற ஒரு அதிசய செயல். இல்லாவிட்டாலோ இருக்கிற செல்வங்களை எல்லாம் மருத்துவமனைக்கு செலவழிப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொஞ்ச நாள் அப்படியே பார்ப்பான். அதிபயங்கரமாக நீங்கள் விளையாடி அல்லாஹுவை ஏமாற்ற நினைத்தால் அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்து வாங்கி இது உன்னிடத்தில் இருக்கிற நாளும் தேதியும் முடிந்தது, இனி இந்த பொருளாதாரம் இவரிடம் கொஞ்சம் இருக்கட்டும் என்று அல்லாஹ் கொஞ்சம் திருப்பினால் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வறுமை வருவதற்கு முன்னதாக செல்வங்களை கொஞ்சம் வாரி வாரி செலவு செய்யுங்கள். இந்த சமுதாயத்தில் பாருங்க, பாங்கு சொன்னா தொழுகைக்கு பள்ளிக்கு போற மக்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால ஒரு கட்டத்தில் ரொம்ப வயசானவங்க தான் இருந்தாங்க பள்ளியில. இப்ப இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லோரும் அந்த இபாதத்தை ஓடிச்சாடி செய்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தால் சுபஹானல்லாஹ், நம்ம வீட்டுல 10 வயது பையன் இருந்தாலும், வயோதிக பருவத்தில் நமக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் எல்லாரும் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிற காட்சி சுபஹானல்லாஹ் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தொழுகையும் நோன்பையும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் சர்வசாதாரணமாக செய்வார்கள். ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் என்று பாருங்கள். தொழுகை அளவுக்கு இருக்காது. நோன்பு வைக்கிற சமுதாயம் நோன்பு வைக்கிற அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? தியாக உணர்வு கம்மிங்க. தொழுகை என்பது எப்படி இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத்தோ, நோன்பு எப்படி இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத்தோ, அதே போலத்தானே ஜக்காத்து கடமை. அது பாவப்பட்ட மக்களுடைய சொத்தல்லவா அது. அந்த சொத்தை கையிலே வைத்துக் கொண்டு அது என்னுடையது, எனது குடும்பத்திற்குரியது என்று ஒரு குறுகிய வட்டம் போட்டு நான் சம்பாதித்தது என்னுடையது என்னுடையது என்றால் அல்லாஹ் விடுவானாங்க? அல்லாஹ் விடுவானா? கொஞ்சம் ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நம்மை குறித்து நம்முடைய வாழ்வில் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவர்களுக்கு நீ உணவு கொடுக்காமல் நீ வயிறார உண்ணாதே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். நமக்கு எல்லாம் தெரியும். பாவப்பட்ட மக்கள் எத்தனை பேர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். வந்த நோய்க்கு மருத்துவம் செய்யக்கூட உதவி இல்லாமல் நோயை தாங்கிக் கொண்டு தினசரி உயிரோடு போராடக்கூடிய ஏழை எளிய பாவப்பட்ட மக்கள் இருப்பது நமக்கு தெரியும். வீடு இல்லாதவர்கள், உணவில்லாதவர்கள், கஷ்டப்படுகிற மக்கள் இருப்பதெல்லாம் நம்முடைய கண் முன்னே தெரியும். இருந்தாலும் நான் சம்பாதித்தது பணம், காசை எடுத்து கொடுப்பது மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருதயத்தையே அறுத்து கொடுப்பதை போல. சம்பாதிக்கிற பணத்தை ஒரு மனிதன் சாதாரணமாக செலவு செய்ய பழகினால், அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி செலவு செய்ய பழகினாலே எல்லா தியாகத்திற்கும் அந்த மனிதன் தயாராகி விடுவான். அதை நேசிக்கும் பொழுதுதான் தியாகத்திலிருந்து மனிதன் கொஞ்சம் விலகுகிறான். ஆகவேதான் பாருங்கள், ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து தஹஜ்ஜுத் தொழுகை வரை பள்ளிவாசலுக்கு ஓடுகிற மக்கள் ஜக்காத் என்று வரும்போது கொஞ்சம் முகத்தை சுளிக்கிறார்கள், திரும்புகிறார்கள். அது நம்முடைய பணம், நம்முடைய காசு. நல்ல இருக்கிற ஒரு வாகனம், நல்ல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாகனம், கொஞ்சம் ஃபேன்சியா லேட்டஸ்டா ஒரு வாகனம் வாங்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டா அந்த காசு பணத்துடைய அருமை பெருமை எல்லாம் பார்க்கறது இல்ல. 2 லட்சம் இருக்கிற அந்த வாகனத்தை 4 லட்சம் ரூபாய் இருந்தாலும் கொடுத்து போய் உடனே அந்த வாகனம் வாங்கிட்டு வா, சொந்த தேவைக்கு. திருமணத்துக்கெல்லாம் எந்த செலவும் கிடையாது. ஆனா ஒரு திருமண நேரம் வரும்போது காசு பணத்தை எல்லாம் வாரி வாரி செலவு செய்து உணவுகளை எல்லாம் வீண் விரயமாக்கி ஊரையே அழைத்து பந்தல் போட்டு இவர் வீட்டு திருமணமா, அது இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட திருமணம் ஆயிட்டே என்று மாசக்கணக்கா பேசுகிற அளவுக்கு திருமணத்திற்கு வாரி இறைத்து செலவு செய்கிறான். வாகனம் என்றால் சொந்த செலவு என்றால், சொந்த வீடு என்றால், சொந்த வாகனம் என்றால் வாரி வாரி செலவு செய்கிறான். ஒண்ணும் வேண்டாங்க.
நண்பர்களோடு 4 நல்ல நண்பர்களோடு வசதியுள்ள நண்பர்களோடு சேர்ந்து உணவருந்த சென்றால் என்ன நிலைமை தெரியுமா? நம்முடைய எல்லாருடைய நிலைமையும். உணவருந்தி முடிந்தவுடனே ஒரு 100 திரகம் 300 திரகம் 400 திரகமாக இருந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு நான் கொடுக்கிறேன் நீ கொடு, நீ கொடுக்கிறேன் நான் கொடு என்று போட்டி போட்டு கொடுக்கிறோம் ஒரு உணவு விடுதிக்கு உணவருந்த சென்றால். ஆனால் வெளியே வரும்பொழுது ஒரு பாவப்பட்டவன் கையேந்துகிறான் நம்மிடத்திலே, அவனுக்கு கொடுக்க பார் நமக்கு மனமில்லை. இது யதார்த்தம், சத்தியம், யாரும் மறுக்க முடியாது. ஹோட்டலிலே அந்த 5 பேருக்கும் சாமர்த்தியம் உண்டு அந்த 500 திரகம் கொடுக்க. இருந்தாலும் நீ கொடுக்காதே நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்காதே நீ கொடுக்கிறேன் என்று போட்டி போட்டுக் கொண்டு கொடுக்கிறோம். ஆனால் வெளியே வரும்போது அந்த பாவப்பட்ட மனிதன் நம்மிடத்திலே கையேந்தும் போது நம்முடைய மனநிலை எப்படி மாறுகிறது என்றால் அங்குமிங்குமாக தொலாவுகிறோம். ஏதாவது ஒரு ₹1 கிழிந்த நோட்டு உண்டுமா என்று பார்ப்பதற்காக. இது சத்தியம். என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசம் ஏன் வந்தது? இந்த வித்தியாசம் சைத்தான் உண்டாக்குவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குரானில். நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செலவழிக்கும் போது நீங்கள் ஏழையாய் விடுவீர்கள், கொடுக்காதீங்க. இப்படியே வாரி வாரி கொடுத்தால் உங்களுடைய பொருளாதாரம் என்னாவது? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததல்லவா என்று சைத்தான் தூண்டுகிறான். உடனே நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறீர்கள். இஸ்ராஃபான உலக சம்பந்தப்பட்ட காரியம் என்று வரும்போது வாரி வாரி செலவு செய்ய தூண்டுகிறான். அதுதான் போட்டி போட்டுக்கொண்டு பில் கொடுக்க நீங்கள் அடிதடியே போடுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும்போது கையை கொஞ்சம் நாம் சுருக்கி வைத்து விடுகிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் மாறி வாரி கொடுங்கள், அதுதான் உங்களுக்கு மிஞ்சும், வறுமை வருவதற்கு முன்னதாக. ஏங்க அல்லாஹ் தஆலா ஒரு குடும்பம் வாழ்வதற்கு, ஒரு மனைவி 2 குழந்தை, ஒரு குடும்பம் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு 3000 திரகம் 4000 திரகம் ஒரு மாதத்திற்கு இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலை. ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு 10,000 திரகம் வருமானத்தை உங்களுக்கு தருகிறான். 20,000 திரகம் வருமானத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். உங்களுக்கு போதுமானது 3000 திரகம், அதிகபட்சம் 5000 திரகம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு 15,000 திரகம் கூடுதல் உங்களுக்கு வர்ற மாதிரி ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். கூடுதலான வருமானம் வரும்போது நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீர்கள்? இது என்னுடைய உழைப்பால், என்னுடைய அறிவால், என்னுடைய சாமர்த்தியத்தால் எனக்கு கிடைத்தது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? கூடுதலாக கொடுத்து பார்க்கிறான். இந்த அவனுக்கு மிதமிஞ்சியது போக கூடுதலாக இருக்கிற இந்த ரூபாயை வைத்து இவன் பாவப்பட்டவர்களை கவனிக்கிறானா, ஜக்காத்து கொடுக்கிறானா, அண்டை வீட்டுக்காரனை கவனிக்கிறானா, எனது பாதை இஸ்லாம் என்று வரும்போது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்கிறானா என்று அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் பார்க்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறீர்கள். இது என்னுடைய சாமர்த்தியம், எனது பணம், எனது பொருளாதாரம் என்று ஒரு பைசா கூட யாருக்கும் செலவழிக்காமல் குடும்ப தேவைக்கு போக மீதம் மக்களுக்கு செல்வதற்கு பதிலாக வங்கிக்கு செல்கிறது, பேங்குக்கு செல்லுகிறது. அல்லாஹ் என்ன செய்வான்? இவ்விடத்தில் இந்த பொருளாதாரம் இருந்தால் மக்களுக்கு பலன் இல்லை, எனது பாவப்பட்ட இறை விசுவாசிகளுக்கு கூட பலன் இல்லை, எனது பாதை இஸ்லாம் வளர்ச்சிக்கு கூட இது பலன் இல்லை. அல்லாஹ் வாங்கி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அல்லது கொடுத்ததை அனுபவிக்க முடியாம பண்ணிடுவான். லைட்டா ஒரு நரம்பை மட்டும் பிடிச்சி இழுத்து விட்டு கோமா ஸ்டேஜில் படுக்க வச்சு எல்லா பில்லுகளும் ஆஸ்பத்திரிக்கு. இப்படி ஒரு நிலையை ரப்புல் ஆலமீன் உண்டாக்கி விடுவான். உங்களுக்கு தெரியுமா? தினசரி ஒரு மலக்கு செல்வந்தருக்கு வந்து இறங்கிக் கொண்டே இருப்பாராம். என்ன இறக்குவாராம்? அல்லாஹுவே, இவர் உன்னுடைய பாதையில் நீ கொடுத்த மிதமிஞ்சி அந்த செல்வம் என்கிற அந்த நியாமத்தை, அருள் கொடையை உன்னுடைய பாதையிலே செலவு செய்கிறார். ஆகவே இவருக்கு மென்மேலும் நீ பர்க்கத்தை உண்டாக்குவாயாக. மலக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற மக்களுக்கு துவா. கஞ்சனாக எனது பொருளாதாரம், எனது குடும்பம், நான் சம்பாதித்தது எனது சொத்து என்று சொத்தை நேசித்து ஒரு மனிதன் வாழ்ந்தால், ஒரு பைசா கூட, ஒரு திரகம் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் வாழ்ந்தால், இன்னொரு மலக்கு இறங்குவார். அல்லாஹுவே, இவன் மிகப்பெரிய கஞ்சன், இவனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி பாவப்பட்டவனுக்கு கூடிய அல்லாஹ் என்று மலக்குமார்கள் தினசரி சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை. செல்வந்தர்களை அழைத்துத்தான் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே விசாரிப்பான். ஏங்க, காசு பணம் தேவை இருந்தும், நிறைய தேவைகள் அந்த சமுதாயத்திற்கு இருந்தும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன், ஆண்கள் மட்டுமல்ல, அதிசயம் பெண்கள் முதற்கொண்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா, குடும்பமே செல்வச் செழிப்பிலே வாழ்ந்த குடும்பம்,
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை போய் திருமணம் முடிக்கிறார்கள். ஜுபைர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். 2 பேரும் மக்காவிலே வாரி வாரி செலவு செய்கிறார்கள். மதீனாவுக்கு போனால் ஒன்றுமே இல்லை. இருந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு செலவு செய்து ஒன்றுமே இல்லை. இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற பேரித்தங்கொட்டைகளை எல்லாம் முதுகிலே சுமந்து வந்து விற்று அதை காசாக்கி அதை கொண்டு வந்து குடும்பம் நடத்துகிற நிலைமை மதீனாவில். பேரித்தங்கொட்டையெல்லாம் ஒரு நாள் தூக்கிட்டு வர்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி, மார்க்கத்திற்காக வேண்டி வாரி வாரி இறைத்த ஒரு குடும்பத்திற்காக இந்த நிலைமை என நினைத்து ஒட்டகத்திலே இருந்து சடாரண கீழே இறங்கி, அஸ்மாவா நீங்கள்? ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஒட்டகத்திலே நீங்கள் ஏறுங்கள், இந்த மூட்டையை நான் மேலே தூக்கி வைக்கிறேன், நீங்கள் ஒட்டகத்திலே போருங்கள், நான் நடந்து வருகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? என்ன காரணம்? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை பொருளாதார பேராசை உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். கபரை சந்திக்கிற வரை. தங்கத்தில் ஒரு ஆறு ஓடினாலும் இனி ஒரு ஆறு ஓடாதா என்று கேட்கிறவர்கள் நீங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீராது. மன்னரையில் கொண்டு போய் வைக்கிற வரை அந்த ஆசை தீராது. சம்பாதித்ததெல்லாம் போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு யாராவது நினைப்போமா? யாராவது நினைப்போமாங்க? போற போக்கே சரியில்லை, பணம் வந்து குவியறது சரியில்லை, அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சமே இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுது, அல்லாஹ்வுக்கு நமக்கு கொஞ்சம் தூரம் ஆகுது. ஏன் அல்லாஹ்வை பற்றி உள்ள நினைப்பே உள்ளத்துல வரல, மறுமையை பற்றி உள்ள நினைப்பே வரலையே, காசு பணம் வர்ற ஸ்பீடை பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு யாராவது பயந்த சரித்திரம் உண்டுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்குள் நுழைந்தவுடனே ஒவ்வொரு தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபர்களுக்கு சகோதரர்களாக மாற்றினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ஒரு தோழரை பிடித்து சகோதரர் என்றார்கள். அந்த தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை வீட்டுக்கு வாங்க கூட்டிட்டு போய், இவ்வளவு பேரிச்சு மலம் இருக்கு, நீ பாதி உங்களுக்கு தான், இவ்வளவு சொத்து இருக்கு, இது பாதி உங்களுக்கு தான், நீங்க என் சகோதரன்டாரு. அவர் எடுத்தோன்னு சொன்னாரு, இதெல்லாம் வேண்டாம், பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பர்க்கத்து செய்யட்டும். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் சொந்தமா சம்பாதிச்ச காசு, அதை வைத்து ஒரு தொழில் செய்கிறேன், மதீனாவுடைய கடை வீதியை காமிங்க என்றார். மதீனாவுடைய கடை வீதிக்கு இந்த அன்சாரி தோழரை கூட்டிட்டு போய், இவர் எனது சகோதரர், இன்று 4 தேதி முதல் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு சகோதராக ஆக்கி இருக்கிறார், ஆகவே இவரை நம்பி எவ்வளவு வேண்டுமானாலும் வியாபார பொருளை கொடுங்கள், நான் உத்தரவாதம் என்றார். சம்பாதித்து சம்பாதித்து காசு பணம் அதிகமானாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லாஹுவை மறக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, வறுமை வரும் முன் செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். நல்ல முன்மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நல்ல முன்மாதிரி. நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஒரு நாள் அமர்ந்து கொண்டு உயர் ரகமான பேரித்தங்கனிகளை கையிலே வைத்துக் கொண்டு உணவருந்துவதற்கு பகரமாக தேம்பி தேம்பி அழுகிறார். செல்வந்தர் அழுகிறார். தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், யாரை நினைத்து? நான் எனது முஸாபை நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா 2 சோதனைகளை கொண்டு இந்த சமுதாயத்தை சோதித்தான். ஒரு சோதனை, எப்பொழுது பார்த்தாலும் அடி, துன்பம், கெடுபிடிகள், நாடு கடத்தல். எப்பொழுது பார்த்தாலும் மக்கத்து வாழ்க்கையில் சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நம்மில் எல்லோரும் அதில் வெற்றி அடைந்தோம். துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் அடி உதைகளுக்கும் நாம் நாடு கடத்தப்பட்டும் கூட கொள்கையை நாம் விட்டுக் கொடுக்கவில்லை. 2வது அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுத்தான், பொருளாதாரத்தை கொடுத்து. பாதி பேத்த காணலையே என்றார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். கொஞ்சம் பேத்த பள்ளியிலேயே காணலையே என்றார். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் செல்வம் வந்த போதும் இந்த சமுதாயத்திற்கு காட்டிக் கொடுத்தார்கள். பத்ரு போரில் பங்கெடுத்த எல்லோருக்கும் மானியம் வழங்கினார்கள் மரணிக்கின்ற வரை. யாரெல்லாம் பத்ரு சஹாபாக்கள் என கண்டுபிடித்து குடும்பமாக மானியம் வழங்கினார்கள். ஒரு நாள் 500க்கும் அதிகமான ஒட்டகம் ஈரானிலே இருந்து ரோமாபுரி நாட்டிலே இருந்து 500க்கும் அதிகமான ஒட்டகம் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு மதீனாவுக்குள் நுழைகிறது. மேய்ப்பாளனோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இதைவிட கூடுதலான நன்மை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு உண்டு. அந்த 500 ஒட்டகம் மதீனாவுக்குள்ள சரக்கேத்திட்டு வருது. அந்த வழிநடத்துகிற அந்த அவரை அழைத்து ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், யாருடைய பொருளாதாரம்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இதைவிட கூடுதல் நன்மை அவருக்கு உண்டு என்று சொல்லுங்கள். அவர் ஓடி போய் சொன்னாரு, வரும்போது ஒரு தாய் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு ஓடி வந்தார். நீங்களா சொன்னீங்க ஆயிஷாவே? ஆமாம். என்ன சொன்னீர்கள்? இதைவிட கூடுதல் நன்மை உங்களுக்கு மறுமையிலே உண்டு. உடனே 500 ஒட்டகத்தில் இருக்கிற அத்துணை சரக்குகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில மறு செகண்ட் கொடுத்தார்கள். நடக்குமா இது?
என்ன கதையா இது? நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், செல்வம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா உங்களை கொஞ்சம் சோதிக்கிறான். நீங்கள் எப்படியெல்லாம் அதை செலவு செய்வீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறான். செல்வந்தர்களை அழைத்து அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கேட்கிற கேள்வி, நான் உணவில்லாமல் வந்தேனே, நான் நோய்வாய்ப்பட்டு வந்தேனே, நான் ஆடை இல்லாமல் வந்தேனே, ஏன் எனக்கு எதையும் தர மறுத்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா? செல்வந்தன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், யா அல்லாஹ், எப்பொழுது நீ நோய்வாய்ப்பட்டு வந்தாயா அல்லாஹ்? யா அல்லாஹ், எப்பொழுது நீ உணவு கேட்டு வந்தாயா அல்லாஹ்? எப்பொழுது நீ ஆடை கேட்டு வந்தாயா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுகிற பதில் என்ன? எனது அடியான் இத்துணை நாள் இத்துணை மணிக்கு உன்னிடத்தில் இதை கேட்டு வந்தானா? நீ கொடுத்தாயா? கொடுத்திருந்தால் அது எனக்கு தந்ததாகத்தானே நான் எடுத்திருப்பேன். ஏழைகளில் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று முட்டாள்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அன்றைக்கே சொன்னார்கள், ஏழைகளை கொஞ்சம் கவனி, ஏழைகளை கொஞ்சம் கவனி, அவர்களை கவனிக்க தவறினால் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான் செல்வந்தர்களை அழைத்து. செல்வங்களை எல்லாம் காட்சி கொண்டு வந்து மறுமை நாளிலே சூடு போட்டு வேதனை செய்வதாகவெல்லாம் திருக்குரானிலே ஆயத்துகள் அடுக்கடுக்காக உண்டு. ஆகவே செல்வம் என்பது கத்தி முனையில் நடப்பதைப் போல, அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து திடீரென நமக்கு நரகம் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, சொர்க்கம் கிடைக்க வேண்டும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா கொஞ்சம் செல்வங்களை கையிலே கொடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொஞ்சம் வாரி வாரி செலவு செய்யுங்கள். ஏங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் செலவு செய்து ஏழ்மையானவனை எங்காவது நீங்கள் பார்த்ததுண்டாங்க? சரித்திரமே இல்லைங்க. ஒரு குதிரை மேய்ப்பாளன் எப்படி ஒரு குதிரை குட்டியை கண்ணும் கருத்துமாக வளர்த்தி ஆளாக்குவானோ, அதே போல அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு திர்ஹமானாலும் அல்லாஹ் வாங்கி கொண்டு பன்மடங்காக பெருக்கி திருப்பி உங்களுக்கு தருகிறான் என்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மிக மிக ரோசக்காரன். சாத் பின் அபி வக்காஸ் இடத்திலே ஒரு நாள் சொன்னார்கள், அல்லாஹுவை போல ரோசக்காரனை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்களது பணம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. கொடுத்ததை அல்லாஹ் கடனாகத்தான் கேட்கிறான் திருக்குரானில். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறவர் உங்களில் யார்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறானா யா ரசூலல்லாஹ்? ஆமாம், அல்லாஹ் கேட்கிறான் கடன், ஆனால் திரும்ப தருவான். அல்லாஹ் திரும்ப தருவான், பன்மடங்காக பெருக்கி அல்லாஹு தஆலா திரும்ப தருவான். அல்லாஹ் வாக்குமாற்றம் செய்கிறவன் அல்ல. கொடுத்ததை அல்லாஹு தஆலா ஒரு குதிரை மேய்ப்பாளன் குதிரை குட்டியை கண்ணும் கருத்துமாக வளர்த்துவதை காட்டிலும் நீங்கள் கொடுக்கிற அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை பத்திரமாக வாங்கி பாதுகாத்து வளர்ச்சி அடைய செய்து திரும்ப அல்லாஹு தஆலா மறுபடி உங்களுடைய கையிலே அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமாங்க? காலையிலிருந்து சூரியன் மறைகிற வரை நடு ரோட்டில் எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் உண்டு. நம்மை விட கணக்கு போடுவதில் எவ்வளவு புத்திசாலித்தனமான மக்கள் உண்டு. நம்மை விட எவ்வளவு படித்த அன்பர்கள் உண்டு. யாருக்கும் கொடுக்காத செல்வத்தை ஒன்றும் 2 என்று கணக்கு போட தெரியாதவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான்னா? கடுமையாக உழைக்கிறார்கள் இரவு பகலாக. எங்காவது வேலை கிடைக்காதா, எங்காவது காசு பணம் கிடைக்காதா, எங்காவது குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்க முடியாதாண்டு வீடுகளில் மூட்டை தூக்குகிற மக்கள் உண்டு, வாகனம் இழுக்கிற மக்கள் உண்டு, வண்டி இழுக்கிற மக்கள் உண்டு. ஆனா கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்கார்ந்தானா உனக்கு மாசம் 50,000 வருதுன்னா எப்படி வருது? உழைக்கிறதுனால தான் வருதுன்னா எல்லாத்துக்குமே வரணுமே. அறிவினால தான் வருதுன்னா எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கணுமே. அல்லாஹ் ஏன் செலக்ட் பண்ணி கொடுக்கிறான் தெரியுமா? எனது இறை விசுவாசியை அல்லாஹு தஆலா அவன் என்ன செய்கிறான், இந்த பணத்தை வைத்து அவன் அவனது குடும்பம் என்று சொல்லி சூரிய வட்டத்தை போட்டு அதோட அவன் இருக்கிறானா அல்லது கொஞ்சம் வாரி கொடுக்கிறானான்னு ரப்பு பார்க்கிறான். கொடுக்க மறக்கும் போது அல்லாஹு தஆலா கொஞ்சம் பிடுங்கி கொடுப்பது மட்டுமல்ல, மரண நேரத்தில் கொஞ்சம் புலம்பவும் வைப்பான். ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹுவே எனக்கு தவணையை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ். மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு செல்வந்தனுடைய புலம்பலை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பாவப்பட்ட மக்களுடைய புலம்பல் அல்ல இது, இல்லாத மக்களுடைய புலம்பல் அல்ல இது. ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹுவே கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ் இந்த மரணத்தை. எதற்காக? எனது சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து நான் முஸ்லீமாக மரணிக்க. அப்ப இப்ப வந்த மரணம் முனாஃபிக்கான மரணம். காசு காசு, செல்வம், பணம், காசு காசு என்று அலைந்து மார்க்கமே இல்லாம போச்சு. இஸ்லாம் என்றாலே இல்லாம போச்சு.
திடீரென மௌத்து வந்தது. வானவர்கள் வந்து சொல்லும் போதுதான் தெரியுது நாம நரகத்துக்கு போறோம். அவதை கேட்கிறான், அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்கிறான். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன சாத்தம் வலா யஸ்தக்திமூன். அணு அளவு நேரம் கூட உனக்கு தரப்பட மாட்டாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற நிலை வருவதற்கு முன்னால், வறுமை வருவதற்கு முன்னால், இல்லாத நிலை வருவதற்கு முன்னால் தந்த அந்த ஞாமத்தை கொஞ்சம் தாராள மனதோடு வாரி வாரி மக்களுக்கு கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது மூன்றாவது நிலைமை. நான்காவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஓய்வு நேரம் கிடைக்கும் போது வேலை வருவதற்கு முன்னதாக கிடைக்கிற ஓய்வு நேரத்தை, காலங்களை இஸ்ராப்பு செய்யாதீர்கள். அந்த ஓய்வு நேரத்தை கொஞ்சம் நல்ல பயன்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. காலம் நேரம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிடத்தினுடைய மகிமையை, ஒரு வினாடியினுடைய மகிமையை, ஒரு நிமிடத்தினுடைய மகிமையை, ஒரு மணி நேரத்துடைய மகிமையை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்தில் உணர்ந்தவர்கள் தான். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வருகிற வீரனிடத்திலே போய் வினாடியினுடைய மகிமையை கேட்டால் அவன் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். மருத்துவமனையிலே இருதய அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவரிடத்திலே போய் கேட்டால் சொல்லுவார், நிமிடத்தினுடைய மகிமையை சொல்லுவார் அவர். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலில் அந்த தூக்கினுடைய நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதனிடத்திலே போய் கேட்டால் சொல்லுவான், ஒரு நாளினுடைய மகிமையை அவன் சொல்லுவான். இப்படி கையிலே கடிகாரம் உண்டு, நம் படுத்துறங்குகிற ரூமுகளிலே வாட்சுகள் உண்டு, மொபைல் போனிலே வாட்சுகள் உண்டு. ஏன் மனிதன் இதை கண்டுபிடித்தான்? ஒவ்வொரு நிமிடமும் நீ எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதற்காக. உருண்டு வருகிற அந்த காலச்சக்கரம் இருக்கிறதை இரவு பகலாக மாறி மாறி ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறானே, அந்த கால நேரங்களை எப்படி நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே கிடக்கிறான் என்று காலத்தை அழைத்து சத்தியம் போட வேண்டிய அவசியம்? நிறைய நமக்கு நேரம் உண்டு, ஆனால் அந்த நேரத்தை எல்லாம் எதற்காக வேண்டி செலவழிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். 6 மணிக்கெல்லாம் டியூட்டி முடிஞ்சது, திரும்ப மறாவது நாள் காலையில் 6 மணிக்கு தான் டியூட்டிக்கு போறோம். 6 மணியிலிருந்து அந்த 6 மணி வரை இரவிலே தூக்கம் போக மீத உள்ள நேரம் எல்லாம் எத்தனை மணி நேரம்? கொஞ்சம் கணக்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா? எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு? காலையிலிருந்து 6 மணி வரை பணம் சம்பாதிக்கிறாய், சம்பாதி என்று தானே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எங்காவது காசு பணம் சம்பாதிக்காதே, ஒரு லிமிட்டோட சம்பாதி என்று அல்லாஹ் சொன்னானா? மார்க்கம் சொல்லுகிறதா? இல்லையே. அது போக மீதமுள்ள நேரம் எதற்காக வேண்டி செலவழிக்கிறீர்கள்? 12 மணி வரை உட்கார்ந்து டிவி பாக்குறீங்க. 6 மணியிலிருந்து 12 மணி வரை, 6 மணியிலிருந்து 12 மணி வரை வரும்போதே சினிமா பட கேசட்டோட தான் ரூமுக்கே வர்றீங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்காதீங்க, நாட்டு நடப்ப சொல்றேன். இதுதான் யதார்த்தம். ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு, அல்லது டாக்டர் சொல்லியிருப்பாரு டெய்லியும் நீ வந்து 3 மணி நேரம் நடக்காட்டி 4வது நாள் செத்து போயிருவேன்றுவாரு. உயிரை பாதுகாக்கிறதுக்கு மனிதன் நடக்கிறான், உயிரை பாதுகாக்க அதற்கு நேரம் ஒதுக்குகிறான். சினிமா பார்க்க நேரம் உண்டு, வாக்கிங் போக நேரம் உண்டு, ஊர் சுத்துவதற்கு நேரம் உண்டு, எதை வேண்டுமானாலும் எடுத்து படித்து பார்த்து பொழுது போகுவதற்கு நேரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் உண்டு, நிறைய ஓய்வு நேரம் உண்டு. அந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க செலவழிக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேர் நமக்கு? 23 ஆண்டு காலம் அல்லாஹு தஆலா சிறுக சிறுக இறக்கியதுதான் திருக்குர்ஆன் வசனம். 6666 வசனம் சிறுக சிறுக 23 ஆண்டு காலம் அந்த மக்கள் பொறுத்திருந்து பாதுகாக்க வேண்டும் அதை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வஹி அடங்கிய திருக்குர்ஆன், இந்தியன் மணி ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தால் வீட்டுக்கு இன்றைக்கு திருக்குர்ஆன் தமிழிலே வந்து விடுமா? வராதா? வரும். அல்லாஹு தஆலா இன்னைக்கு வைத்திருக்கிற காலம் எல்லாம் என்ன காலம் தெரியுமாங்க? இஸ்லாத்தினுடைய பொற்காலங்க. இஸ்லாத்தினுடைய பொற்காலம். இன்றைக்கு இருக்கிற காலம் இஸ்லாத்துடைய பொற்காலம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் பாவங்க, தமிழ்ல குர்ஆனை வருவதற்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானே அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் யாசீன் ஓதி, எப்படியாவது எதையாவது ஒன்று ஓதி, எப்படியாவது சொர்க்கம் போனா பரவாயில்லையான்ட்டு வீடுகளில் உட்கார்ந்து அதை இதையும் ஓதிட்டு இருந்தாங்க. யாசீன் குர்ஆனுக்குள்ளதான் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருந்த அன்னைக்கெல்லாம்.
ஆரம்பத்துல இருந்து இப்ப தௌஹீத் சிந்தனைக்கெல்லாம் வந்திருக்காரு நம்ம ஒரு அஜிரத். அவர் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனாராம். அஜிரத் யாசின் ஓதணும்னு சொன்னாராம். போனவர் பாக்கெட் தவி பார்த்திருக்காரு. அன்னைக்கு யாசின் கையில தனியா சின்ன பிரிண்ட் பண்ணி என்ன சின்ன புக்கா போட்டிருப்பாங்களா இல்லையா, அது அவர்கிட்ட அன்னைக்கு இல்ல. குரான் எடுமான்னு இருக்கிறாரு. குரான் எடுத்து உட்கார்ந்து யாசின் ஓதிட்டாரு. ஓதி முடிச்சுட்டு நான் போயிட்டு வரட்டான்னு இருக்காரு. என்ன அஜிரத்து யாசின் ஓதாம போறீங்க? அதான் குரான் எடுத்தமா அதை ஓதி இருக்கிறேன். நீங்க போங்க அஜிரத்து, குரானை ஓதிட்டு நீங்க யாசின் ஓதுறதா சொல்றீங்க. இப்படித்தான் ஆரம்ப காலகட்டம். ஆனா இன்னைக்கு அல்லாஹு தாலா ஒரு 300 ரூபாயை கொடுத்தா திருக்குரான் வஹி நம்முடைய வீடுகளுக்கு இன்னைக்கு வந்துரும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மோடு பேசுகிற அந்த குரானை திறந்து படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குற ஆட்கள் நம்மள எத்தனை பேர் சகோதரர்களே? எத்தனை பேர்? ஒரு 2 திரகம் கொடுத்தா இது மாதிரி ஒரு மணி நேரம் பேசிய மார்க்க உலமாக்களுடைய CD கேசட் நம்முடைய கைக்கு நம்முடைய ரூமுக்கு வந்துடும். நம்ம நேரம் ஒதுக்குறது தான் பாக்கி. நேரம் மட்டும் நம்ம ஒதுக்கிட்டா குரானை படிக்கலாம், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளலாம், மார்க்கத்தை விளங்கலாம், எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் உண்டு. ஆனால் நம்முடைய அந்த ஓய்வு நேரங்களை எல்லாம் எதற்காக வேண்டி செலவழிக்கிறோம்? எல்லாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக. நமக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைகிறார்களோ அப்படித்தான் அந்த கால நேரம் வேஸ்ட் ஆகுது. குரானை திறந்தா மட்டும்தான் நமக்கு எங்கிருந்து தூக்கம் வரும்னே தெரியாது. எதை வேண்டுமானாலும் படிப்போம். ஆனா குரானை மட்டும் திறந்தோம்னா தூக்கம் வந்துடும். தூக்கம் வராதவங்க தலமானி கடையில ஒரு குரானை வச்சிருப்பாங்க எப்பவுமே. எதுக்குப்பா? படிச்சாதான் தூக்கம் வருதுன்னுங்கிறான். காரணம் ஏன்? ஒரு இன்வால்வ்மெண்ட், மார்க்கத்தோட கூடிய ஒரு இன்வால்வ்மெண்ட் நமக்கு இல்லாம போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. பஹ்ரைனில் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் இருந்தார்கள், யமனிலே இருந்தார்கள், சிரியாவிலே இருந்தார்கள், மக்காவிலே இருந்தார்கள். குடும்பத்தில் ஏதாவது மார்க்க பிரச்சனை ஏற்பட்டது, அவங்க என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு புதிய மணமகன், புதிய மணமகள் மக்காவில் அப்படியே நடந்து போறத ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி பார்த்துட்டாங்க. தம்பி இங்க வாப்பான்னு கூப்பிட்டாங்க. என்ன தாயே, உன் கூட போற அந்த பெண் யாரு? அந்த பெண் எனது மனைவி, எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நாங்க புதிய மணமக்கள். அப்படியா? அந்த பெண்ணுக்கும் நான் உனக்கு பால் தந்த மாதிரி அந்த பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்துறேன்ப்பா, அதனால நீங்க 2 பேரும் பால் குடி சகோதரன் சகோதரி, இந்த திருமணம் செல்லாதுன்றாங்க. புதிய மணமக்கள், சந்தோஷமான குடும்பம். அந்த நபித்தோழர் அப்படியே இடிந்து போய்விட்டார். சம்பவத்தை மனைவி இடத்திலும் சொல்லிவிட்டார். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப உயிரோட மதீனாவில் இருக்கிறாரு. நான் மதீனாவில் போய் இந்த விஷயத்தை போய் கேட்டு வருகிறேன் என்று சொல்லி 15 நாள் பயணம் இங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. மதீனாவில் போனவரு, யார சொல்லலாம் இப்படி அந்த தாய் சொன்னாள், தாய் சத்தியமிட்டு சொன்னால் உங்களுடைய திருமண உறவு முறிந்துவிடும், திருமணம் செல்லாதுன்னு ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். அப்படியே யார சொல்லலாம்? சரி. உடனே அங்கிருந்து 15 நாள் பயணமாய் திரும்ப வந்து மனைவிட்ட, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லிட்டாரு, அல்லாஹ் நான் உனக்கு நல்ல மணமகன் கிடைப்பான், எனக்கு நல்ல மணப்பெண் கிடைப்பாங்க, நம்முடைய குடும்ப உறவை நீ கொண்டு போக முடியாது, நாம இதோட பிரிஞ்சுக்க வேண்டியதானு பிரியறாங்க. இங்க நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு மார்க்க தீர்ப்புக்காக வேண்டி 15 நாள் போறாரு, 15 நாள் திரும்ப வர்றாரு, 1 மாசம் பயணம் பண்ணா தான் அன்னைக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு அவங்களால அடைய முடியும். இன்னைக்கு அப்படியாங்க? இன்னைக்கு அப்படியா? எவ்வளவு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். புகாரி 7 பாகம் வெளிவந்து விட்டது, முஸ்லிம் 4 பாகம் வெளிவந்து விட்டது, இப்னு கஸீர் 4 பாகம் வெளிவந்து விட்டது, 5ஆம் பாகம் வரப்போகிறது, நஸை 1 பாகம் வெளிவந்திருக்கிறது, திருமதி முழுவதும் வெளிவந்து விட்டது, அகமது 1 பாகம் வெளிவந்து விட்டது. மார்க்க உலமாக்கள் மிக வேகமாக தமிழிலே நபிமொழிகளை கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இணையதளங்களில் எங்கு பார்த்தாலும் கடலை போல பறந்து விரிந்து இன்றைக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. நேரம் ஒதுக்கினால் போதும், நாம் நேரம் ஒதுக்கினால் போதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க. ஆனால் நமக்கு நேரமே இல்லை, நமக்கு நேரமே இல்லை. நாம ரொம்ப பயங்கர பிஸி. ஒரு நேரம் வரும், அந்த பிஸியை அல்லாஹ் காமிப்பான். ரொம்ப பிஸி நாமெல்லாம். பள்ளியில தொழுதால் சலாம் கொடுத்த உடனே திக்ரு செய்ய கூட நமக்கு நேரம் இல்லை. உடனே வெளியே புறப்பட்டு வரணும். என்ன மலையை முறிச்சு ஒரு $10,000 சம்பாதிக்க போறான்? இல்ல, 4 பேத்தை பத்தி பேசுறதுக்கு எங்கேயாவது உட்கார்ந்து 4 குடும்பத்தை பத்தி 4 நபர்களை பத்தி புறம் பேசி அவதூறு பேசுவதற்காக வேண்டி ஓடி விடுகிற மின்னல் வேகத்தை பார்க்கணுமே. நமக்கு நேரமே இல்ல. பொதுவாவே நல்ல காரியம் செய்ய போனால் ஆசுவாசமாக, சமாதானத்தோடு, சந்தோஷமாக, ஒரு ஈர்ப்புத்தன்மையோடு அந்த நல்லமிழ் செய்கிற சிந்தனையும் நமக்கு கிடையாது என்றால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேலை நேரம் வரும் முன்னால் ஓய்வு நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, நல்ல காரியங்களுக்காக என்றார்கள். நல்ல காரியங்களுக்கு ஓய்வு நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே. நாளைக்கு பார்க்கலாம், காலையில வந்துட்டா மத்தியானம் பார்க்கலாம், மத்தியானம் வந்துட்டா நான் ராத்திரி வரையும் டைம் இருக்க, நைட்டு பார்க்கலாமே, நைட்டு வந்துட்டா அன்னைக்கு தான் செய்யணுமா, ஏன் நாளைக்கு செய்யக்கூடாதா? இப்படியே இருந்தா திடீர்னு மவுத்து வந்துருச்சு. இப்படியே இருந்தான் திடீர்னு ஒரு தீராத ஒரு நோய்க்கு ஆளாகி விட்டான். இப்படியே இருந்தான் பேச முடியாத கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? இழந்த நாளெல்லாம் திரும்ப கிடைக்குமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 கேள்விகள் உங்களிடத்திலே கேட்கப்படும் மறுமை நாளில், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய காலே நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருளாதாரம் சம்பந்தமாக 2 கேள்வி. எப்படி காசு பணம் சம்பாதித்தாய், சம்பாதித்த காசு பணங்களை எப்படி செலவு செய்தாய்? 2 கேள்வி பொருளாதாரம் குறித்து. ஒரு கேள்வி உன்னுடைய இல்மை குறித்து, அறிவு இருந்துதான் மார்க்க அறிவு, அதை எப்படி நீ செலவழித்தினாய்? அடுத்த கேள்வி பாருங்க, உன்னுடைய வாழ்நாள், ஆயுள் காலம், மணி நேரம். உனக்கு நான் நிறைய ஆயுள் காலத்தை தந்தன, 60 வருடம் 70 வருடம் வாழ்ந்திய அந்த வாழ்நாளில் இவ்வளவு ஓய்வு நேரம் இருந்தத, இதையெல்லாம் எதற்காக வேண்டி நீ செலவு செய்தாய்? கேள்விக்கு பதில் சொல்லாமல் கால் நகராது. கேள்விக்கு பதில் சொல்லாமல் கால் நகராது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே கிடக்கிறான். நிறைய நேரம் நமக்கு நாம் நினைத்தால் எவ்வளவு நேரங்களை வேண்டுமானாலும் ஓய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு சில நபர்கள் உண்டு. அந்த நேரங்களை எல்லாம் கணக்கச்சிதமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நாம் செலவழித்தால் நாம் வெற்றியாளர்கள். ஆகவேதான் உரையினுடைய துவக்கத்திலே சொன்னேன், அல்லாஹுவை குறித்துள்ள பயம் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். அல்லாஹுவை குறித்துள்ள பயம் இல்லாவிட்டாலோ, அல்லாஹுவை மறந்து நடந்தாலோ, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்கியே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டாலோ, நம்மால் நிச்சயம் எந்த காரியத்தையும் நாம் சிரத்து எடுத்து செய்ய முடியாது. அதைத்தான் சுருக்கி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எல்லாம் பட்டியல் போட முடியாது, கூட்டி கழிக்கவெல்லாம் முடியாது. அவ்வளவு நியமத்துகளை ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்து விட்டான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், அமல்களின் மூலம் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? நானும் தான். வேறு எப்படி யா ரசூலல்லாஹ் சொர்க்கம் போகிறது? அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தால்தான், அல்லாஹ்வினுடைய கருணை இருந்தால்தான் சொர்க்கம் செல்ல முடியும். என்ன காரணம்? என்ன காரணம்? தொழுது நோன்பு வைத்து ஜக்காத் எல்லாம் கொடுத்து நிறைய தஸ்பீகளை செய்து பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வாரி செலவு செய்து மறுமையில போய், யாரெல்லாம் நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், ஆகவே எனக்கு சொர்க்கத்தை கொண்டான்னு கேட்டோம்னா ரப்புல் ஆலமீன் ஒரே கேள்வியை தான் திரும்ப சொல்லுவான், சுவாசிக்க காற்று தந்தன, அதுக்கு இந்த அமல் எல்லாம் சரியா போச்சுன்னா என்ன பதில்? என்ன பதில்? காசு கொடுத்தா அந்த ஆக்சிஜனை நீ வாங்கின இல்ல, பாக்குறதுக்கு 2 கண்ணு கொடுத்தனா இல்லையா, அதுக்கு இந்த தொழுகையெல்லாம் சரியா போச்சுன்னா என்ன பதில்? நோன்பு வச்சியா? எத்தனை வருஷம் வச்ச? 50 வருஷம் வச்ச. 50 வருஷம் நோன்பு வச்சியா? உனக்கு கேட்கறதுக்கு ஒரு காது தந்தம் பார்த்தியா, அதுக்கு அந்த நோம்பெல்லாம் சரியா போச்சுன்னா என்ன பதில்? முடியாது. அல்லாஹ்வினுடைய கொஞ்சம் விசேஷ பார்வை வேணும். யாரின் மீது? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தஸ்பீஹ் ஸலவாத்துகள், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தஸ்பீஹ் ஸலவாத்துகள், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் எதெல்லாம் உண்டுமோ எல்லாம் குர்ஆனை ஓதுறதுக்கு படிக்கணும். நம்முடைய சமுதாயத்தில் இந்த திருக்குர்ஆனை அரபி மொழியில் ஓதுகிற மக்கள் எத்தனை பேர் என்று கொஞ்சம் பெர்சன்டேஜ் பாருங்க. ஒன்னும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ரொம்ப கம்மி. குர்ஆன் ஓதுகிற மக்கள் ரொம்ப கம்மி. அப்ப எப்படி தொழுகிறாங்க? ஒரு சடங்கு. சும்மா தக்பீர் கட்டுறது, ருக்குவுக்கு போறது, செமேதால தொழுது முடிஞ்சோன்னா நான் லொஹ்ரு தொழுதாச்சு, அசர் தொழுதாச்சு, கவுண்டிங்க்கு மக்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி அதுவல்ல தொழுக. யாரையாவது 40 வருஷம் தொழுகிற ஒருத்தரை கூப்பிட்டு தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் வஜ்ஜகத்து ஓதனமே, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க, பரிதாபமான பதில் தான் வரும். சூரத்துல் ஃபாத்திஹா வர தெரியாது. மகன் வெளிநாட்டுல கை நிறைய சம்பளம் வாங்குவான், ஒருத்தர் அமெரிக்கா, ஒருத்தர் ஜப்பான், ஒருத்தர் ஆஸ்திரேலியா, விடிய இதேவே சொல்லிட்டு இருப்பார். ஒரு 60 வயசு வரையும் மகனை பத்தியே புகழ்ந்து தருவார். என் மகன் ஜப்பான்ல இருக்கிறான், என் மகன் அமெரிக்கால இருக்கிறான். இவர் திடீர்னு மௌத்தா போனோன்னு வெளிநாட்டு இருந்தெல்லாம் மக்கள் வந்துட்டாங்க. ஜனாசாவை எடுத்துட்டு பள்ளிக்கு போனா மக்கள் பள்ளிக்கு வெளியே நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா மக்களுக்கு தொலை தெரியல, வாப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி அந்த துவா மக்களுக்கு செய்ய தெரியல. அப்படி வளர்த்திருக்காரு மக்களை. அவரும் அப்படித்தான் வளர்ந்தாரு அல்ல.
அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன். கேட்கப்படுமா இல்லையா கபரில், உன்னுடைய வேதம் எது? எனது வேதம் திருக்குர்ஆன். சொல்லணும், குர்ஆனை படிக்கணும், நேரங்களை ஒதுக்கணும், மார்க்கத்தை படிக்கணும். மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மார்க்கம் நம்முடைய கையில கிடைச்சிருக்கு. நிறைய பேர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மார்க்கத்திற்காக. இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி வளர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். நிறைய பேர்கள் உறுப்புகளை இழந்து ஊனமாக இருந்து இந்த மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். நிறைய பேர் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் வாரி வாரி செலவு செய்திருக்கிறார்கள் இந்த மார்க்க வளர்ச்சிக்காக. நிறைய பேர்கள் அனாதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நபிமார்களுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தி இருக்கிற இந்த மார்க்கத்திற்காக. ஓய்வு நேரம் வரும்போது கொஞ்சம் அதையெல்லாம் அசை போட்டு பார்க்க வேண்டும். எதற்கு அல்லாஹு தாலா நம்மை படைத்தான்? இந்த பூமியிலே அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி நம்மை படைத்தான்? நமக்கென்று ஒரு கடமையோ ஒரு உரிமையோ இந்த உலகத்தில் இல்லையா? ஆற்ற வேண்டிய பணிகளே இந்த உலகத்தில் இல்லையா? ஏங்க, நம்மை விட சக்தி வாய்ந்த எத்தனையோ படைப்புகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைக்கத்தான் செய்திருக்கிறான். சிங்கம், புலி, சிறுத்தை என்று எத்தனையோ சக்தி வாய்ந்த மிருகங்கள் உண்டு, கால்நடைகள் உண்டு, யானைகள் உண்டு. அவைகளுக்கு மத்தியில் நாமும் ஒரு படைப்பு. அவைகள் எப்படி உண்ணுகிறது, உறங்குகிறது, ஓய்வெடுக்கிறது, மலஜலம் கழிக்கிறது, அதே போலத்தான் நானும் இருப்பேன் என்றால் என்ன வித்தியாசம் சகோதரர்களே அதற்கும் நமக்கும்? வேலைக்கு போவேன், ரூமுக்கு வருவேன், குளிப்பேன், துணி மாத்துவேன், உறங்குவேன், உண்ணுவேன், ஓய்வெடுப்பேன், இப்படியே வாழ்க்கையை கழிப்பேன். இதற்கா அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஓய்வு நேரத்தை அதற்கல்லவா நாம் பயன்படுத்த வேண்டும். ஓய்வு நேரத்தை அதற்கல்லவா நாம் பயன்படுத்த வேண்டும். உபரியான வணக்க வழிபாடு என்பது சாதாரணப்பட்ட ஒன்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடமையான வணக்க வழிபாட்டின் மூலம் என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான். உபரியான வணக்க வழிபாட்டின் மூலம் மென்மேலும் என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான். அவன் என்னை நெருங்கினால் அவன் பார்க்கும் கண்ணாக மாறுவேன், பிடிக்கும் கையாக மாறுவேன், நடக்கும் காலாக நான் மாறுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நமக்குள்ள ஓய்வு நேரங்களை நாம் நிச்சயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நாம் செலவு செய்ய வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஐந்தாவது, மரணம் வருவதற்கு முன்னதாக வாழ்வை பயன்படுத்துங்கள். இது எல்லாவற்றையும் கொஞ்சம் கடந்தது. காரணம் ஏன்னா மரணம் எப்பொழுது எந்த ரூபத்தில் வரும் என்று சொல்ல இயலாது. மரணத்திற்கு குழந்தை பருவம், முதிய பருவம் எந்த காரணமெல்லாம் கிடையாது. மரணத்திற்கு நோய், ஆரோக்கியம் எந்த காரணமும் கிடையாது. மரணத்திற்கு வயது வரம்பு காரணம் இல்லை. மரணத்திற்கு நோய், ஆரோக்கியம் எந்த காரணமும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் திடீரென வரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. உயர்வான கோட்டையில் இருந்தாலும், உறுதிமிக்க கட்டிடத்தில் இருந்தாலும் நீ மரணிக்க வேண்டுமென நான் நினைத்தால் உன்னை சாகடித்தே தீருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கும் ஓட முடியாது. மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துனியாவில். எதை தாண்டி வாழ்ந்தாலும் மரணத்தை மட்டும் தாண்டவே முடியாது. மரணத்தை கண்டு ஓடி ஒளியவும் முடியாது. மரணத்தை கண்டு எங்கும் ஓடவும் முடியாது. மரணத்தை நீட்டி போட முடியாது. மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆக அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக இருக்கிற வாழ்வை நல்ல நிலையிலே பயன்படுத்துங்கள். செய்கிற பாவத்தை அல்லாஹ்விடத்திலே 2 கரம் உயர்த்தி, அது வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் 2 கரத்தை உயர்த்தி அடிமைத்தன்மையை பிரதிபலித்து